நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எயிட்டிஸில் தான் நான் வந்து சினிமா மேலே சினிமா பார்க்க ஆரம்பித்தேன். அந்த காலகட்டம் ரஜினி சார், கமல் சார் ஒரு புயல் மாதிரி மேலே சூப்பர் ஸ்டார்ஸாக வந்துட்டு இருந்த பீரியட். ஒரு எயிட்டிஸில் வந்த மாதிரி டிப்பிக்கல் ஒரு ஃபீல் குட் ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர். அதோட ஒரு ரிசல்ட் தான் வந்து மதகஜராஜா. எனக்கு சுந்தர் சார் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு இயக்குனராக சந்திக்கும் போது ஒரு இயக்குனராக எனக்கு சொன்ன கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சார் சொன்ன மாதிரி ஒரு 80s ஒரு எல்லாமே பாசிட்டிவாக இந்த சகலகலா வல்லவன், ராஜாதி ராஜா அந்த மாதிரி ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தொடங்கி இந்த கதையை சொல்லி ஓகே பயணத்தை ஆரம்பித்தோம். பட் ஐ ஹவ் காட் அ வெரி நைஸ் ஃப்ரெண்ட் த்ரூ திஸ் ஃபில்ம். விஷால் மெயின் ஒரு ஹீரோ வந்து என்னை அவ்வளோ என்கரேஜ் பண்ணி இந்த படத்தில் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தார். அண்ட் வந்து இன்றைய தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத சக்தி சந்தானம். பொண்டாட்டி நகை அடகு வச்சு குதிரை ரேஸ் ஆட வேண்டிய வயசுல ரன்னிங் ரேஸ்க்கெல்லாம் கூப்பிட்டு நம்மளை அசிங்கப்படுத்துறானுங்க. சந்தானம் இதுக்கு முன்னாடி என் படங்களில் வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக தான். ஆக்சுவலாக படத்தில் நிறையா வந்தாலும் லிமிட்டடான நாட்கள் தான் ஒர்க் பண்ணியிருந்தார். பட் இந்த படத்தில் கிட்டத்தட்ட படம் ஃபுல்லாகவே சந்தானம் வந்திருக்காரு. காமெடி மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு கேரக்டராகவும் டில் எண்டு சாங் வரைக்கும் ஃபுல்லாகவே இருக்கிற அளவுக்கு ஒரு அருமையான ஹியூமர் பண்ணியிருக்காரு சந்தானம். அங்க ஒருத்தர் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான், இங்க ஒருத்தர் பொம்பளைங்களோட நின்னுட்டு இருக்கான். பாடியில 2 வகை இருக்கு. அது ஃபைட் பண்ற பாடி, எந்த ரொமான்ஸ் பாடி. விஷால் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவா இருந்துட்டு இதுல அப்படி வந்து பொருந்தி போய் ஒரு அழகான ஒரு ஜேர்னர்ல அவர் டிரான்சிட் ஆயிருக்காரு. அது டிரான்சிட் ஆன மாதிரி தான். இது நம்மளால முடியுமான்னு நினைக்கிறத விட நம்மளால முடியலனா எவனாலையும் முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு நிகழ்ச்சியில் சுந்தர் சி சார் கூட பேசிகிட்டு இருக்கும்போது அவருடைய லேட்டஸ்ட்டாக வந்த இந்த தீயா வேலை செய்யணும் குமார் என்ற படத்துக்காக நான் பாராட்டினேன். சார் ரொம்ப நல்லா இருக்குது சார்னு. அப்போ அவர் சொன்னார், இதை விட மதகஜராஜா மேலே தான் எனக்கு ரொம்ப அது ரொம்ப ரசித்து எடுத்தேன் சிட்டி அப்படின்னாரு. அது எப்போ வரும்னு அந்த நேரத்தில் அவருக்கு தெரியாது. மறுநாள் பார்க்குறேன் செப்டம்பர் வெளியீடுன்னு வந்துடுச்சு. அதுதான் எனக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா நான் டைரக்ட் பண்ணி சில சாதாரண சுமாரான படங்கள்லாம் கூட கரெக்ட் டைம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் நான் அங்கே உயிரை கொடுத்து பண்ணின ஒரு நல்ல படம் இவ்வளோ ரிலீஸுக்கு தாமதமாச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். பட் நல்ல வேலையாக படத்தில் கதாநாயகனாக மட்டும் நடிக்காமல் படத்துக்கும் ஒரு ஹீரோவாக விஷால் முன் வந்து இந்த படத்தை வந்து இப்போ வந்து வாங்கி ரிலீஸ் பண்ணுறாரு. அதுக்கு ஒரு பெரிய பக்கபலமாக அன்பண்ண கூட வந்தோடனே அது ஒரு இந்த படத்துக்கு ஒரு யானை பலம் வந்துடுச்சு. ஸோ தேங்க்ஸ்ண்ணே. பெரிய ஸ்டார்காஸ் போடப்போடி இல்லாமல் அங்கே வந்து ரொம்ப 2 people தான் இருந்தோம், சிம்பு நானும். பட் இங்கே வந்து இவ்வளோ பேர் கூட ஒர்க் பண்ணுறது வந்து நிறைய ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஹீரோயின்ஸ் வரலட்சுமி அண்ட் அஞ்சலி அவங்களும் அவங்களுடைய என்னென்ன பொட்டன்ஷியல் அவங்களுக்கு என்ன இருக்கோ அது ஃபுல்லாக வெளிக்கொண்டு வந்திருக்கிறாரு. I always wanted to be a part of a commercial movie. So அதுக்காக I think I must thank Sundar sir. And அவர் வந்து என்ன ஒரு ப்ராப்பர் ஹீரோனா ஆக்குறது வந்து அவர் தான். பிகாஸ் ஐ எம் குவைட் பாய்ஸ்டர்ஸ் as everybody knows. And அவர் வந்து ஒரு கேர்ளாக எப்படி நடிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாரு. தேங்க்யூ சுந்தர் சார். டியர் லவ்வர் நீ சூப்பர் டக்கரு, நீ ஓசிலிக்கரு ஏன் ஹார்ட் ஜம்புது. அதே போல விஜய் ஆண்டனியோட அனைத்து பாடலும் முக்கியமான விஷயம் இதில் விஷால் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. ரெடியா விஷால்? சிங்கர் ரெடியா சார்? சிங்கர் ரெடி. For all you Carnatic lovers.
மை டியர் லவரு நீ சூப்பர் டக்கர் நீ ஓசி லிக்கரு ஏ ஹார்ட் ஜம்புது மானே தேனே எல்லாம் நீங்க விஜய் தெரியுமா நான் பாட போறேன். கரிகம பதனி நினை சதா மை டியர் லவ்வர் நீ சூப்பர் டக்கர் நீ ஓசி லிக்கர் ஏ ஹார்ட் ஜம்புது ஹே கம் அண்ட் see me tell I love you come and see me tell I love you Elena I will die No டையாத லவ்ல யூ டான்ஸ் செய்யாத No டையாத லவ்ல யூ டான்ஸ் செய்யாத என்ன பண்ணுறது, தளபதி தமிழகத்தின் தலைவிதின்னு அவர் எனக்கு சொன்னார். அப்படிலாம் தெரியல, உண்மையிலே நல்லா இருக்கு சார். இட்ஸ் வெரி குட். My dear lover நீ சூப்பர் டக்கர் நீ ஓசி லிக்கர் ஏ ஹார்ட் ஜம்புது ஹே கம் அண்ட் see me tell I love you come and see me tell I love you Elena I will die No டையாத லவ்ல யூ டான்ஸ் செய்யாத No டையாத லவ்ல யூ டான்ஸ் செய்யாத நகைச்சுவை படம் அப்படின்னு ஒரு ஜேர்னல்ல இருக்கிற ஒரு ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துல சுந்தர் சியோட படம் தான் நிறைய படங்கள் இருக்கு. ஒவ்வொரு படம் பழைய காலத்துல எல்லா இயக்குனர்களும் வந்து நகைச்சுவையை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் ஸ்ரீதர்லேருந்து எல்லாருமே பண்ணியிருக்காங்க. ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்து நகைச்சுவை தான். டேய் என்னடா இது மிஸ்ஸை கீழே விழுந்துட்ட மச்சான். அது எப்படா மிஸ் ஆகி விழும்போது ரெண்டு பொண்ணோட விழுறா? வழக்கமாக எல்லா வாத்தியாரும் பாடம் நடத்தி தான் பரீட்சை வைப்பாங்க. வாழ்க்கை என்ற வாத்தியார் மட்டும்தான் பரீட்சை வச்சு பாடம் நடத்துவார். ரெடினா ஆட்டம் க்ளோஸு, இல்லை நீ ஆளே க்ளோஸு. இந்த படத்தில் மிகப்பெரிய உழைப்பை கொடுத்தவர் ஒரு ஹீரோ விஷால். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஒரு படம் கிளைமாக்ஸ் ஃபைட்டுக்காக அவர்கிட்ட சில மேட்டர்லாம் சொல்லியிருந்தேன், உடம்புலாம் ரெடி பண்ண சொல்லி. அவர் ரெடி பண்ணிட்டார், ஆனால் ஷூட்டிங் தான் வைக்க முடியல பிகாஸ் ஆஃப் டேட் ப்ராப்ளம்ஸ் அது இதுன்ட்டு. ஒரு 6 மாதம் பச்சை தண்ணியெல்லாம் சாப்பிடாம ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் சாப்பிடும்போது நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு மோந்தெல்லாம் பார்த்துட்ருப்பார் சாப்பிட முடியாமல். இவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் நடித்ததுக்கான பலன் வந்து இந்த படத்தில் அந்த ரிசல்ட் கண்டிப்பாக வந்திருக்கு. நான் மலைப்பாம்பு மாதிரிடா, தலை தமிழ்நாட்டிலையும் வாழ டெல்லியிலையும் இருக்கும். எங்கே தொட்டாலும் சுற்றி சுற்றி அடிப்பேன். நான் விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரி தொடங்கி பாண்டியநாடு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன். இப்போ முடிகிற நிலையில் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடியே என் பேனரில் வந்து இந்த படத்தை வந்து நான் வெளியிடணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ தமிழ்நாட்டிலையும் சரி, கேரளாலையும் சரி, கர்நாடகாலையும் சரி, ஆந்திராலையும் சரி நான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ ஐ ஹோப் உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. தேங்க்யூ வெரி மச். படத்தை பற்றி நான் நிறையா சொல்லணும், பட் படத்தை நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு திட்டாதீங்க. ஏன்னா இட்ஸ் ஒரு கமர்ஷியல், ஒரு மாஸ் ஜாலியான என்டர்டெய்னர். ஒரு 2 மணி நேரம் வந்து சந்தோஷமாக சிரிச்சுட்டு ஒரு என்ஜாய் பண்ணிட்டு போகக்கூட ஒரு ஹீரோயிசம் இருக்கிற ஒரு அருமையான படம். எல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம், ஒரு நல்ல படமாக வந்திருக்கு. கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகுது. ஸோ உங்களுடைய எல்லா ஒரு ஆதரவும் எங்களுக்கு எப்பவும் போல தேவை. நன்றி. நான் இது வரைக்கும் மியூசிக் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், சினிமா இண்டஸ்ட்ரியில் இது ஒரு மிராக்கிள். தேங்க்யூ. எல்லா டாக்டரும் கிளைமேக்ஸ் சொல்ற மாதிரியே சொல்றீங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஃபாக்ஸ் ஸ்டார் ஸ்டுடியோஸ் மற்றும் இயக்குனர் AR முருகதாஸ் தயாரிப்பில் அட்லியின் இயக்கத்தில் ஆர்யா, சந்தானம், நயன்தாரா, ஜெய் மற்றும் நஸ்ரியா ஆகியோரின் நடிப்பில் விரைவில் வெளிவர இருக்கும் ராஜா ராணி திரைப்படம் மக்களிடையே மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பை மேலும் அதிகரிக்கும் விதமாக யூடியூப் இணையதளத்தில் இந்த படத்தின் ட்ரெய்லரை கண்டுகளித்தவர்களின் எண்ணிக்கை சுமார் 1 மில்லியனை நெருங்கியிருக்கிறது.
இந்த ட்ரெய்லர் ஆக்சுவலாக வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரெய்லர். ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது யாருக்கு யார் ஜோடி, ஏன் ஜெய் வந்து நயன்தாரா இருக்கு, நான் வந்து நஸ்ரியா இருக்கேன், நான் திரும்ப நான் நயன்தாரா இருக்கு, எந்த இன்ஸ்டன்ஸ்லுமே வந்து படத்தில் வந்து ஒரு லவ் ட்ரையாங்கிள் அந்த மாதிரிலாம் கிடையாது. அதுதான் பிளாட். இப்போ அது நான் சொன்னேன்னா நீங்கள் பார்க்கும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இட்ஸ் நாட் ஏ மேஜர் ஒரு சஸ்பென்ஸ்லாம் கிடையாது. பட் வென் யூ see the film you will understand the flow. ஜானாகிய நீ ரெஜினாவை திருமணம் செய்ய சம்மதமா? சம்மதம். ரெஜினாவாகிய நீ ஜானை திருமணம் செய்ய சம்மதமா? சம்மதம். உங்க ஆத்துக்காரன அஞ்சலி பாப்பா பிளாட்டா போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. நடுராத்திரி 12 மணிக்கு யாராச்சும் குடிச்சிட்டு உன் வீட்டு கதவை தட்டி உன் பக்கத்துலயே வந்து படுத்தா உனக்கு எப்படி இருக்கும்? கல்யாணம் ஆன உடனே டெய்லி மல்லிப்பூ அல்வா வாங்கின்னு உன்னை பார்க்க வரணும். ஆனால் அவன் மாட்டவான சரகாடி டெய்லி என்ன பார்க்க வரான். மேரேஜ் மச்சான் கலீஜுன்னு கஜா சொன்னா லவ்வுக்கு அப்புறம் ஒருத்தன் குடிச்சானா அது லவ் ஃபெயிலியர். அதுவே கல்யாணத்துக்கு அப்புறமா அவன் குடிச்சானா லைஃபே ஃபெயிலியர். ஏங்க எனக்கு எங்க அப்பா தாங்க பயம், மத்தபடி நான் ஐ லவ் யூங்க. பிரதர் பிரதர் பிரதர்னு மட்டும் சொல்லாதீங்க, நைட் எல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது. ஆம்பளையா இருந்தா வாடா. எங்க ஏரியால நான் பெரிய தெரியல. எப்பவுமே ஃபிகருக்காக நம்ம அடிச்சு கூடாது தலைவா. பொண்ணுக்காக தான் சண்டை போடக்கூடாது, ஆனா லைஃபுக்காக சண்டை போடலாம். ஹீரோவா? பொறுக்கியாடா நீ? அது நான் இல்லக்கா, வேற யாரோ. ஆம்பளைன்னா அழுக கூடாது, அழுகையை நிறுத்துறா. நான் ஒன்னும் அழுவலையா, கண்ணு வேர்க்குது. ஒரு பொண்ணு அழுகுறானா ஏமாத்துறான்னு அர்த்தம். அதே ஒரு பையன் அழுகுறானா ஏமாந்துட்டான்னு அர்த்தம். ஐம் ரியலி தேங்கிங் மை ஆடியன்ஸ். உங்களை அது சாட்டிஸ்ஃபை பண்ணோம். ட்ரெய்லர் எந்த அளவுக்கு இருந்ததோ அதை விட ஒரு 10% அதிகமாகவே படம் இருக்கும். வணக்கம், நான் ராம். கற்றது தமிழ், தமிழ் எம்ஏ என்று அழைக்கப்படக்கூடிய படத்தினுடைய இயக்குனர். இப்போ வந்து தங்க மீன்கள்ங்கிற ஒரு படம் எடுத்திருக்கோம். பணமற்றவர்களின் வாழ்வை, அன்பை, காதலை படம் எடுப்பதற்கு பெரும் பணம் தேவைப்படுகிறது என்பதுதான் நகைமுரண். பணம் 10 செய்யும் தான். ஆனால் பணம் இல்லாதவனையெல்லாம் முட்டாள் நினைக்காதீங்கடா. ஒரு அப்பாவுக்கும் மகளுக்குமான வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம், இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி முறை, இந்த தனியார் பள்ளிகளினுடைய வன்முறை எப்படிப்பட்ட உறவு சிக்கலை, உணர்ச்சி சிக்கலை ஏற்படுத்துதுங்கிறத பற்றியான ஒரு படம் தான் தங்க மீன்கள். சொல்லி கொடுத்தனா இல்லையா? எஸ்எஸ் வேற. கெட் பேக் டு யுவர் பிளேஸ். எல்லா பேரண்ட்ஸுமே அப்படிதான் சார். காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. காக்கா வந்து உங்களுக்கு சொல்லிச்சா மிஸ்? காக்கா வந்து உங்களுக்கு சொல்லிச்சா? காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு காக்கா வந்து உங்களுக்கு சொல்லிச்சா மிஸ்? கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அப்பாக்களும் மகளுடைய கதை. ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். இந்த படத்தினுடைய வெளியை ரொம்ப அகலமாக இன்னும் பறந்து விரிந்த இடங்களுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடியது வந்து இவனுடைய இசை. இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை. சிறு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மலையின் அழகோ தாங்கவில்லை. எப்படி யுவன் சங்கர் ராஜா இந்த படத்தினுடைய ஒரு ஃபர்ஸ்ட் ஹீரோன்னு சொல்லணும், செகண்ட் ஹீரோவாக நான் சொல்லணும்னா அது வந்து இந்த படத்தினுடைய கேமராமேன் அரவிந்த் சரா. தங்க மீன்களை நான் எடுக்கணும்னு நினச்சதுக்கு முக்கியமான காரணம், நான் ஒரு அப்பா. இந்த படத்தினுடைய கதைக்கு நேரடியாக என் மகளுக்கு தொடர்பு இல்லைனா கூட என் மகள் என்னிடம் பேசிய விஷயங்கள், என் மகள் என்கிட்ட ஃபோனில் சொன்ன விஷயங்கள்,
அதனுடைய அடிப்படையில் அந்த தாக்கத்தில் எழுதின ஒரு கதை தான் தங்கமீன்கள். ஸோ இந்த தங்கமீன்களுடைய கதைன்னு சொல்லப்போனால் இந்த கதை என்னுடைய கதை மட்டும் இல்லை, இந்த கதை என்னுடையதும் என் மகளுடையதுமான கதை. இன்னும் சொல்லப்போனால் இது எப்படி சொல்லலாம், இது எல்லா அப்பாக்களின் மகளினுடைய கதை அல்ல, எல்லா பள்ளிக்கூடங்களிலும் படித்து கொண்டிருக்கக்கூடிய மகளினுடைய கதை. இந்த படத்தில் நான் நடிப்பதாக இல்லை. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் இயக்குனர் திரு கௌதம் வாசுதேவ் மேனன் அவர் என்கிட்ட வந்து ஒரு என்ன சொன்னார், ஒரு கண்டிஷன் சொன்னார். இந்த படத்தை நான் தயாரிக்கணும்னா நீங்கள் நடித்தா நான் தயாரிக்கிறேன்னு சொன்னார். சரி, அவருடைய படம் அவரே நீங்கள் நடிங்கன்னு சொல்கிறப்போ என்ன பிரச்சனை, நடித்து பார்த்துருவோம். நடித்த படம் தான் தங்கமீன்கள். பொருள் தேடி பணம் தேடி மகள்களையெல்லாம் விட்டுவிட்டு வெகு தூரத்தில் ஜீவித்து கொண்டிருக்கிற அனைத்து அப்பாக்களுக்கும், பிரிந்து தவிக்கிற செல்ல மகள்களுக்கும். இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா, கற்றது தமிழினுடைய இசையமைப்பாளரும் யுவன் சங்கர் ராஜா தான். இந்த படத்தினுடைய பாடல்கள் நா முத்துக்குமார், கற்றது தமிழ் படத்தினுடைய பாடல்களும் நா முத்துக்குமார் தான். இவங்க 2 பேரும் இல்லாமல் என்னால் பின்னணி இசையும் சரி பாடல்களையும் சரி யோசிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா முத்துக்குமார் என்னுடைய நண்பன், அதை தாண்டி அவன் ஒரு பாடலாசிரியன் மட்டும் இல்லை, அவன் ஒரு எழுத்தாளன், ஒரு கவிஞன். இப்போ யுவன் சங்கர் ராஜா எடுத்தால் எல்லாரும் அவர் இசையமைப்பாளர் மட்டும் தான் பார்க்குறாங்க. பட் நான் எப்படி யுவன் சங்கர் ராஜாவை பார்க்குறேன்னா, அவர் வெறும் ஒரு இசையமைப்பாளர் கிடையாது, அவர் ஒரு பரிபூர்ணமான ஒரு கலைஞர். ஏன்னா அவருக்கு வந்து கதை புரியும், கதையினுடைய அமைதி புரியும், இயற்கை புரியும், இயற்கையினுடைய சப்தங்கள் புரியும். ஒரு கதைக்கான சப்தம் எந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மகா கலைஞன். ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டருடைய நாலேஜும் ஒரு ஃபிலாசபருடைய விஸ்டமும் கொண்ட ஒரு மியூசிக் டைரக்டர். அது எல்லாமே பொருந்தி தங்கமீன்களில் வந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் தங்கமீன்களுடைய நிஜ கதாநாயகன், முழுமுதல் கதாநாயகன் யுவன் சங்கர் ராஜான்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த படத்தை நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு புரியும். ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். இது ஒரு நிதானமான அமைதியான ஒரு படம், ஒரு மிதமான மலை, ரொம்ப சன்னமான மலை. எதையுமே எதிர்பார்க்காம வாங்க, உங்கள் வீட்டில் உங்கள் கொடையை மறந்து வச்சுட்டு வாங்க. எங்களுடைய இந்த மலை உங்களை நனைப்பதற்கு நீங்கள் அனுமதி கொடுங்கள். இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். தங்கமீன்களில் கௌதம் வாசுதேவ் மேனன் கேட்டுக்கிட்டபடி நான் தான் நடிச்சிருக்கேன். அந்த கதாபாத்திரத்தினுடைய பெயர் கல்யாண சுந்தரம். படத்தில் எல்லோரும் ஒரு கல்யாணின்னு கூப்பிடுவாங்க. அந்த கதாபாத்திரத்தை நீங்கள் வந்து தெருவெங்கும் காணலாம், உங்கள் வீட்டில் பார்க்கலாம், பக்கத்து வீட்டில் பார்க்கலாம், நீங்களாகவும் இருப்பீங்க. ஏன்னா கற்றது தமிழ் பிரபாகர் மாதிரி கிடையாது தங்கமீன்களுடைய கல்யாண சுந்தரம். கற்றது தமிழ் பிரபாகரன் எப்படின்னா, தமிழ் படித்தவன், அவனுக்கு கொஞ்சம் உலக அரசியல் தெரியும், அவனுக்கு தத்துவம் தெரியும், இலக்கியம் தெரியும். அவனை எந்த விஷயங்கள் பாதிக்குது, சமூகத்தில் எதனால் அவன் புறந்தள்ளப்பட்டிருக்காங்களுடைய அறிவுடைய ஒரு முட்டாள் தான் கற்றது தமிழ் பிரபாகரன். ஏன்னா அவனுக்கு பிரச்சனைகள் தெரியும், அதுக்கான தீர்வுகள் தெரியாது. ஆனால் தங்கமீன்களுடைய கல்யாண சுந்தரம் எப்படின்னா, ரொம்ப சாமானியன், ரொம்ப சராசரி, வெகுளி. நம்ம ஊரில் எல்லாம் நினச்சிக்கிறோம்னா வெகுளினா முட்டாள்னு நினைக்கிறோம். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, வெகுளிகள் தான் பிரமாதமான புத்திசாலிகள். ஸோ அந்த புத்திசாலித்தனமும் உடைய ஒரு வெகுளி. ஆனால் அவனுக்கு வந்து தான் வாழ்க்கையில் தான் சந்திக்கக்கூடிய பிரச்சனைக்கான சமூக காரணங்களோ அரசியல் காரணங்களோ தெரியாத ஒரு சராசரி மனிதன். அதான் தங்கமீன்களுடைய கல்யாண சுந்தரம். அவனுடைய வாழ்வு அனுபவத்தில் தன்னுடைய பிரச்சனைக்கான மூல காரணம் என்பதை அவன் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கிறதோடு இந்த படம் முடியுது. ஒரு பணத்தை தாண்டிய ஒரு படம் இது. ஒரு வெற்றி என்பது பணம் சார்ந்தது அல்ல என்பதை இந்த படம் நிரூபிக்கும் நான் நம்புகிறேன். சமயத்தில் பணம் இருந்திருந்தால் தங்கமீன்கள் எப்போதோ திரைக்கு வந்திருக்கும். ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டாமா? ஸ்கூல் ஃபீஸ் கட்டியாடா? அப்பதான் அன்னைக்கு பணம் தரேன்னு சொன்னார்ல. காசு இல்லாத உனக்கெல்லாம் எதுக்குடா ரோஷம்? இன்னும் 2 நாள் விட்டு குழந்தை வாசல்ல நிறுத்திடுவாங்க. பெரும்பணம் கைவசம் இருந்திருந்தால் தங்கமீன்களின் தட்டிகள் தெருவெங்கும் முளைத்திருக்கும். பணம் இல்லைங்கிறது இல்லைங்க பிரச்சனை, பணம் இருக்கிற இடத்துல பணம் இல்லாம இருக்கிறதாங்க பிரச்சனை. நாம வேணா வேற வீட்டுக்கு போயிடலாமா? பணமற்றவர்களின் வாழ்வை, அன்பை, காதலை படம் எடுப்பதற்கு பெரும் பணம் தேவைப்படுகிறது என்பதுதான் நகைமுரண். பணம் 10 செய்யும் தான். ஆனால் பணம் இல்லாதவனெல்லாம் முட்டாள் நினைக்காதீங்கடா.
வாங்கண்ணா வணக்கங்கண்ணா மை சாங்க நீ கேளுங்கண்ணா நான் வளரலண்ணா ரொம்ப ஃபீலிங்குண்ணா ஹே ஆனா உனா வாழ தேடி போவ நீ வேணான்னு போனா தேவதாசாவ அவளேட்டாதான் டாட்டா சொல்வா பின்னால போவாத. இல்ல வேணாம். ஊத்திக்கனா மனசை நீ கொஞ்சம் தேத்திக்கனா வாட்டரும் சேர்ந்துச்சுன்னா கொட்டுது காதல் தத்துவனா. வாங்கண்ணா வணக்கங்கண்ணா மை சாங்க நீ கேளுங்கண்ணா நான் வளரலண்ணா ரொம்ப ஃபீலிங்குண்ணா. லைஃப் ஒரு போட்டுங்கண்ணா சேஃப்டியா போட்டுங்கண்ணா லவ்ல மாட்டிக்கிட்டா சேத்துல சிக்கிடும்னா. ஹிட்லரு டார்ச்சர் எல்லாம் ஹிஸ்டரி பேசுதுன்னா இவளுங்க டார்ச்சர் எல்லாம் யாருமே பேசலனா. போததா மூணே வரில் போகும்னா போகாதந்த போதனா அப்ப நீ விழுந்த நான் எழுந்திட மாட்டேன்னா. ஒத்திக்கனா மனசு நீ கொஞ்சம் தேத்திக்கனா வாட்டரும் சேர்ந்துச்சுன்னா கொட்டுது காதல் தத்துவனா. வாங்கண்ணா வணக்கங்கண்ணா மை சாங்க நீ கேளுங்கண்ணா நான் உழல்னா ரொம்ப ஃபீலிங்குண்ணா. சாட்டர்டே டேட்டிங்னு கூட்டிட்டு போவானா ஆக்டிங்னா ஐயோ ஆஸ்கர் ஆக்டிங்னா ஹாயின்னு சொல்லிடுவா எஸ்கேப் ஆகிடுனா ஸ்கூட்டில ஏத்திக்குவா டெட்டு பார்த்துக்கனா கைய வீசி நீ எல்லாம் கண்ணா மூச்சு ஆடுவ கண்ணை திறக்கும் போதுதான் ஒன்ன நீயும் தேடுவ பட்டவன் சொல்லுற காதல வேணானா. ஒத்திகனா மனசு நீ கொஞ்சம் தேத்திக்கனா வாட்டரும் சேர்ந்துச்சுன்னா கொட்டுது காதல் தத்துவனா. வாங்கண்ணா வணக்கங்கண்ணா மை சாங்க நீ கேளுங்கண்ணா நான் வள்ளல்னா ரொம்ப உனா வாழ தேடி போவ நீ வேணான்னு போனா தேவதாசாவ அவளேட்டாதான் பாய் பாய் டெல்வா பின்னால டோன்ட் கோ. ஒத்திக்கனா மனசு நீ கொஞ்சம் தேத்திக்கனா வாட்டரும் சேர்ந்துச்சுன்னா கொட்டுது காதல் தத்துவனா. ஒத்திக்கனா மனசு நீ கொஞ்சம் தேத்திக்கனா வாட்டரும் சேர்ந்துச்சுன்னா கொட்டுது காதல் தத்துவனா. Come bro, welcome bro. Yes, song you hear bro. No blabber bro. Only feeling bro. அலை பாயும் நெஞ்சிலே கோடி ஆசைகள் மச்சி மச்சி அதை கூறவே வார்த்தை ஏது மச்சி
அலை பாயும் நெஞ்சிலே கோடி ஆசைகள் மச்சி மச்சி அதை கூறவே வார்த்தை ஏது மச்சி நட்பிலே காதல் தோன்றினால் யோகம் காதலை சேர்ந்தால் கூடுமே யாவும் நட்பிலே காதல் தோன்றினால் யோகம் எங்கே 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 அலை பாயும் நெஞ்சிலே கோடி ஆசைகள் மச்சி மச்சி அதை கூறவே வார்த்தை ஏது மச்சி நட்பிலே காதல் தோன்றினால் யோகம் காதலை சேர்ந்தால் கூடுமே யாவும் நட்பிலே காதல் தோன்றினால் யோகம் எங்கே 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 சொல்லாத போதும் உன்னை கையோடு தாங்க ஒரு நட்பில்லையே நல்ல முன்னோடு சேராது யார் சொன்னாலும் கூட நிழல் முருகாத நீரில் அதை போல் எங்கு காதல் உயிர் போனாலும் போகாது தொடங்கிய அறிமுகம் தொடர்கிறது சிற குமிழது கடல் என விருகிறது தயங்கிய இருவிழி உடைகிறது இரு இருதய இடைவெளி குறைகிறது அதனாலே நட்பிலே காதல் உண்டு 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 உனை முந்தானை பாயில் பட என்கின்றது அதன் பேரிங்கு காதல் தான் நீ தன்னாலே எங்க உன்னை தன்னோடு சேர்த்து பயன் செய்கின்றது அதன் ஆரம்பம் காமம் தான் அடி முதல் முடிவரை அரும்பெழுதே விரல் தொடுவதும் சரியென குழம்பிடுதே ரகசிய மொழிகளும் புரிந்திடுதே உடல் முழுவதும் வியர்வையில் வழிந்திடுதே அதனால காதலில் காமம் உண்டு 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 நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
ஏய் என்ன இது? கீழே போய் குழிய தோட்ட. இவன் தான் சரவணா என் அப்பாவை அடிச்சது. டேய் மார்கனே எங்கடா இருக்கீங்க? டேய் வாங்கடா.
கேவலம் நீ ஒரு சமயக்கார நாய் ஏமாலியா கை வச்சிட்டேடா. ஆமாண்டா, நான் சமையல்காரன் தான். ஆனா நான் சமையலை கத்துக்கிட்டது தஞ்சாவூர்லயோ காரைக்குடியிலயோ கும்பகோணத்திலயோ திருநெல்வேலியிலயோ இல்ல. நான் சமையலை கத்துக்கிட்டதே மதுரை ஜெயிலடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாழ்க்கையோட பெரும்பாலான விடியல் வழக்கமானதாகவே இருக்கு. முழிச்சோம், குளிச்சோம், சாப்பிட்டோம், உழைச்சோம், வரணும்னு சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்கு. இந்த சுழற்சி நிற்கிற கடைசி நேரத்தில் தான் நம்ம திரும்பி பார்த்து வந்ததோட பலன் என்ன, வாழ்ந்த வெறுமை என்ன அப்படிங்கிறத உணர்றோம். இந்த மரணம் நோக்கிய பயணத்தில் முடிவை மட்டுமே, நம்ம ஒவ்வொரு செயலோட விளைவை மட்டுமே எது நோக்கி பயணிக்கிற நாம பயணம்தான் வாழ்க்கை அப்படிங்கிற உண்மையை மறக்கிறோம். நமக்கு ரொம்ப பக்கத்தில் நமக்குள்ளேயே இருக்கிற வாழ்க்கையை வெளியில் தேடி அலைகிறோம். கடைசி வரைக்கும் அது கிடைக்காம சாகிறோம். என்னோட இந்த விடியல் என்னவோ வேணா இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக வழக்கமானதில்லை. அப்பாக்களும் பிள்ளைகளும் போக மாட்டேன் என்று அடம் பிடிக்கிற ஒரே இடம் பள்ளிக்கூடம் மட்டும்தான். நேற்று இரவு நமது மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் காலமானதால் இன்று பள்ளிக்கு விடுமுறை. எதுக்குடா கை தட்டின? யாராவது செத்து போனா லீவுப்பா. இறந்த பின்னும் அப்பாக்கள் கதாநாயகனாய் வாழ்வது மகள்களின் மனதில் மட்டும்தான். உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? எனக்கு எங்க அப்பா தான் மிஸ் ரொம்ப பிடிக்கும். அப்போ உங்க அப்பா செத்தாலும் இப்படிதான் கை தட்டுவியா? நீ மட்டும் செத்து போக கூடாது இல்லப்பா. ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று. இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. அப்பாக்களை பிரியா மகள்கள் அதிர்ஷ்டசாலிகள், மகள்களை பிரியா அப்பாக்கள் பாக்கியவான்கள். என்ன இருந்தாலும் ஏன் பொண்ணு சொன்ன? ஆனால் அப்படியெல்லாம் தந்துவிட வாழ்க்கை ஒன்றும் தோழன் இல்லை. அடியன் கண்ணின் கருவிழிகள் உன்முகத்தை தேடுதடி, கண்ணீர் துளிகள் காட்சியை மறைக்குதடி. மகள்கள் கேட்பவற்றை முடிந்தவரை முடியாது என்று சொல்லிவிடக்கூடாது என்கிற வாழ்க்கையைத்தான் அப்பாக்கள் வாழ ஆசைப்படுகிறார்கள். தேங்க்ஸ் பா. ஒருவேளை அவங்க அப்பா வாங்கிட்டு வரலனா அதெல்லாம் அவங்க வாங்கிட்டு வருவாங்க. அவ குழந்தை கேட்டானா? வாங்கிட்டு போலனா எங்கிட்டு வரல. ஒருவேளை அவங்க அப்பா ஏமாத்திட்டாருனா அவங்க ரொம்ப நல்ல அப்பா, அவங்க ஏமாத்த மாட்டாங்க. இவ்வளவு பணம்னு தெரிஞ்சிருந்தா கேட்டுக்க மாட்டாடா. அப்பா ஏமாத்திட்டாரா? யாருக்கும் தோழன் இல்லை, தோழன் இல்லை, வாழ்க்கை தோழன் இல்லையே. கேட்ட போது கேட்கும் யாவும் வாரி வாரி தந்திட கடந்து வருவேன் கண்மணி. பொருள் தேடி பணம் தேடி மகள்களை எல்லாம் விட்டுவிட்டு
வெகு தூரத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிற அனைத்து அப்பாக்களுக்கும், பிரிந்து தவிக்கிற செல்ல மகள்களுக்கும். என்னென்ன இது? பொண்ணுக்கு ஜட்டி தெரியற மாதிரி ட்ரெஸ் வாங்கி வந்திருக்கேன். அப்புறம் யாரு கல்யாணம் பண்ணிப்பா? நீங்க கொஞ்சம் பெரிய பொண்ணா எதிர்பார்த்தீங்களா? நோ, இட்ஸ் நாட் தட் கைண்ட் ஆஃப் படம். ஒரு குழந்தை பொண்ணா பிறந்தா ஒரே ஒரு குறிக்கோளோட தான் வளர்ப்பாங்க. கல்யாணம், ஷாதி, மேரேஜ், இருக்கிறதுலே சவத்தா சுச்சு பிச்சிக்கி அப்படின்ற மாதிரி ஒரு பையனை பார்த்து கொஞ்சோண்டு சிரிச்சு நிறைய வழிஞ்சு ஷாப்பிங் போய் பர்ஸை அழிச்சு மோதிரத்தை மாற்றி கேக்க ஊட்டி பாண்டிக்கு போய் பிரேக் டவுன் ஆன காரை கையால் தள்ளி சில பல முத்தாக்களை கொடுத்து மண்டபத்தை பார்த்து கோபிநாத் கோட்டை போட்டு காசி யாத்திரை போயிட்டு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வந்து உட்காந்தா வா. நீ ஏன்டா இவ்வளோ ஃபீல் பண்ற? இமோஷன்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ண முடியல. இதுக்கெல்லாம் காரணம் ஒரே ஒரு தப்பு. வாட்ஸ் த தப்பு? எனிவே நம்ம ஒன்றும் தப்பு பண்ணல. ஜூட் போல் ரே ஹே தூ. இட்ஸ் ரொமான்டிக்ஸ் ஆஃப் த ரிபப்ளிக்ஸ். டீசன்ட் ஃபேமிலி கைஸ், சைல்டிஷ் குழந்தைகள், உடல் உபாதை பேஷண்ட், தயவு செஞ்சு வீட்டுக்கு தெரியாம தனித்தனியா வாங்க. இல்லைன்னா அடிக்கடி கீழே கொஞ்சம் சில்லறை பொறுக்க வேண்டியிருக்கும். எனக்கு ப்ராப்ளமே இல்லை. இந்த ஆண் வர்க்கமே ஒரே மாதிரி தான். ஆனா ஐசி மட்டும் கூடாது. ஐசினா கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு அம்மா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்க அம்மாக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமாயிப்போம். இட்ஸ் நாட் அ மயிலாப்பூர் மாடவீதி மூவி. இட்ஸ் அ மல்டிப்ளெக்ஸ் டு மலும்சம்பட்டி படம். இங்கிலீஷ் பஞ்ச்.